மால் ஆஃப் ஓமன் உள்ளார நம்ம என்ட்ரு ஆகிறோம். அப்பா அவ்வளோ சில்லுங்க. இது வெளியில் கந்தக பூமி, அனல். மாலுக்கு உள்ளார என்ட்ரான உடனே அவ்வளோ அற்புதமான ஒரு வடிவமைப்பு, ஒரு சில்லு, ஏதோ ஒரு பனிப்பிரதேசத்துக்குள்ளார போன மாதிரி ஒரு ஒரு ஃபீல். ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம மால்லாம் கூட இருக்குது, பட் இது கொஞ்சம் அதிகமாக குளிர் இருக்க மாதிரி எனக்கு தெரியுதுங்க. ரொம்ப அருமையான ஏன்னா இந்த பார்த்தீங்கன்னா தங்க நகைகளை அதிகமாக இவங்க யாரும் அணிய மாட்டேங்கிறாங்க. எல்லாமே கொஞ்சம் மாடர்னாக, அந்த கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் ஆர்னமெண்ட்ஸ் அதில் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. எல்லா கடைகள் பாருங்கள், கீழே பாருங்கள், என்ன அழகாக பிரமாதமாக இருக்குது பாருங்கள். வியாபாரம் ஆகுது, மக்கள் வராங்க. அதுவும் இந்த ஹாலிடேஸ் பார்த்திங்கன்னா மக்கள் இங்கே கொண்டாட்டமாக அவங்க குடும்பத்தோடு வந்து ரசிக்கிறாங்க. ரசிக்கிறது மட்டும் இல்லை, அந்த நல்ல பொருட்களை, தேவையான வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வீடை அழகுபடுத்துறது, தன்னை அழகுபடுத்திக்கிறது, தன் குடும்பத்தை அழகுபடுத்திக்கிறதுன்னு பணம் சம்பாதிக்கிறதோ பணம் வர்றதோ அது அது ஒரு அது ஒரு வேறு ட்ராக்கு. அந்த வரக்கூடிய பணத்தை கூட மகிழ்ச்சியாக அனுபவிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஒரிஜினல் ரோலக்ஸ் ஷோரூமில் வச்சுருக்கான் பாருங்கள், ஒரிஜினல் ரோலக்ஸ். எப்படி இது பாருங்கள், ஜம்முன்னு ரோலக்ஸு ஒயிட்டு, பிரமாதமாக இருக்குது, பிரமாதமாக இருக்குது. என்ன அழகாக பாருங்கள். இந்த எல்லா ஷாப்பிங் மாலும் சரிங்க, ஃபர்னிச்சரே வந்து எலக்ட்ரானிக் பொருளாகட்டும், அது ஃபர்னிச்சர் ஆகட்டும், கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்குது. என்ன இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறதா நமக்கு பெரிய சிரமம். என்ன விமானத்தில் எவ்வளோ தான் பேக்கேஜுன்னு இருக்குது, அதைத்தான் நம்ம கொண்டு போக வேண்டியதாக இருக்குது. பட்டு இங்கேயே இருந்து இப்போ என் பையன் அவன் ஃபேமிலியோடு இங்கே இருக்கான். அதில் ஒரு பொண்ணு தான் அவன் ஜார்ஜியாவில் போய் டாக்டர் படிச்சுட்டு இருக்கான். என் பையனுடைய முதல் பொண்ணு. செகண்ட் டாக்டர்லாம் சும்மா அன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவளுக்கு இன்னும் ஒரு பார்ட்டி ஒன்று கொடுத்து விருந்து கொடுத்து கொண்டாடணும். அவன் 93%, 92.8% அவன் வந்து எடுத்திருக்கான். எனக்கு 93% வச்சுக்கங்களேன். பாராட்டுக்குரிய விஷயம். அவருக்கு நம்ம வாழ்த்து சொல்லி அன்றைக்கி அவசாரமாக நாங்கள் சாப்பிட்டோம் அசைவ உணவகத்தில். அந்த வீடியோ உங்களுக்கு உங்கள் பார்வைக்காக இருக்குது. அதை பாருங்கள். என் சன்னும் என்னுடைய மனைவியும் இந்த ரோலக்ஸை விட்டு வரமாட்டேங்கிறாங்க. அவனுக்கு இந்த வாட்சஸ்ஸு, என் பையனுக்கு வாட்சஸ்ஸு, பர்ஃப்யூமு, இந்த கிளாஸு, கோட்டு, இந்த டை, இதெல்லாம் ரொம்பவும் ஷூஸு, டிஃப்ரெண்ட் ஷூஸ் வச்சுருக்கான். அதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இஸ் மச் லைக் அவனும் ஏறக்குறைய ஒரு அரபு நாட்டுக்கார மாதிரி தான் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். பின்ன ஒன்று +1 போயிட்டா, போயிட்டு +2 முடிச்சுட்டா அவளை கொண்டு போய் ஏதாவது மெடிக்கல் காலேஜ்லையா எங்கேயாவது போட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் பேச்சுலர் லைஃபு. வாழ்க்கை வந்து அவங்க ரசிக்கிறாங்க. இதான் நான் அங்கேருந்து உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா? இந்த ஃபர்னிச்சரை பாருங்கள், அதை அடுக்கி வச்சுருக்கிற தோரணை, அது வச்சுருக்கக்கூடிய அழகு. அதை பற்றி 30% டிஸ்கவுண்ட்னா உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு 1092 ரியால்னால் 794 ரியால் மட்டும்தான் உங்களுக்கு இதனுடைய விலை. அது என்னென்னத்துக்குன்றது அது அதில் கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன ஏது, சோஃபானா சோஃபா ஃபுல் செட்டு சோஃபா அப்படின்னா கொடுத்துருவாங்க. ஜம்முன்னு உட்காந்துட்டாங்க. அவங்களுக்கு முடியல பாவம், வெயிலேருந்து வந்து நல்ல சில்லுன்னு வந்த உடனே என்னோடய மனைவி கண்ணாடி இன்னும் போடலப்பா அவள் வர என்னுடைய மகன் இந்த அரபு நாட்டினுடைய ஒரு அருமையான உழைப்பாளி, கடின உழைப்பாளி, நிறைய சம்பாதிக்கிறாரு, நல்லா என்ஜாய் பண்ணுறாரு.
நாங்கள் விருந்தினர்கள். நாங்களும் அவன் சார்பில் இந்த நாட்டை, இந்த மஸ்கட் நகரத்தை, அதனுடைய சுத்தத்தை, அதனுடைய பராமரிப்பை, அதனுடைய மேன்மை, அதனுடைய தொழுகையை, அதனுடைய மக்களுடைய இறையாண்மையை ரசிக்கிறோம். ரசிகனாய் இன்னும் நிறைய மாலை சுற்றி காட்டுறேன். அந்த மஸ்கட்டில் இருக்கக்கூடிய மாலுடைய மேற்கூறிய அழகு நீங்கள் பார்க்குறீங்க. அந்த சுத்தமாக இருக்கக்கூடிய அந்த பராமரிப்பு எல்லா இடங்களிலுமே பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு ஒரு தோற்றம். கேலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஷாப்பிங் மால் பாருங்கள். எல்லா பொருளும் கிடைக்காத பொருளே கிடையாது. எல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லாமே கிடைக்குது. அதை வைக்கக்கூடிய விதம், ஒழுங்குபடுத்தி வைக்கக்கூடிய, எல்லாத்துக்கு மேலே பராமரிக்கிறது, ஒரு குப்பை கூலம் இல்லாமல் சுத்தமாக வச்சுக்கிற விதம், இதெல்லாம் நல்லா இருக்குல்ல, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல, சுகாதாரமாக இருக்குது, சுத்தமாக இருக்குது. அது பெரிய விஷயம். மக்கள், இங்கே இருக்கக்கூடிய மக்கள், அரபு மக்களாகட்டும், அது நம்ம மக்களாகட்டும், பொதுவாக மலையாளிஸ் ஆகட்டும், இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட், பெரிய மார்க்கெட்லலாம் பார்த்திங்கன்னா மலையாளிஸ் பெரும்பாலான அளவுக்கு இருக்காங்க. ஒமானிஸ் சந்தோஷம். இங்கே பாருங்கள், நீங்களும் பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவுகள், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து நான் வந்திருக்கேன், கடந்து என்னோட நீங்களும் வாங்கலாம். அப்படி ஜாலியாக சுற்றி பார்ப்போம், ரசிப்போம். என்ன சொல்கிறீங்க? எல்லாம் பியூட்டிக்காகத்தான் அந்த மேக்கப் சாமான்கள், அந்த தன்னை அலங்கரிச்சுக்கிறதுல குறிப்பாக இந்த நாட்டு மக்கள் பெருசாக ஆர்வமாக இருக்காங்க. மளிகை சாமான்கள், எல்லா விதமான பொருள்களும் நம்ம ஏறக்குறைய சென்னையில் இருக்க மாதிரி தான் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டு, மால் எல்லாம் இருக்குமில்ல, அது மாதிரி தான் இங்கே இருக்குது. நம்ம பெரிய வித்தியாசம்லாம் சொல்லிட முடியாது. பராமரிப்பு விஷயத்துலையும் அந்த கஸ்டமர்ஸ் அவங்க கவனிக்கிற விஷயத்துலையும் நிறைய வித்தியாசப்படுறாங்க. அது நல்லா இருக்கு. அது பார்க்கவும் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா வகையான ஃப்ரூட்ஸு, எல்லா வகையான தின்பண்டங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த கூல்ட்ரிங்க்ஸு பாருங்கள், விதவிதமான பண்டங்கள். பார்த்திங்கன்னா இங்கே ஒவ்வொரு குடும்பத்திலையும் 8 பேர் 9 பேர் வராங்க கடைக்கு. பொதுவாக இந்த ட்ராலியில் குழந்தைய வச்சுக்கிட்டு அப்படியே நல்ல ஜம்மதி அப்படியே கடைகளில் அன்பை குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க, பாசத்தை கொடுக்குறாங்க. அவங்க நல்லா ரசித்து வாழ்கிறாங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? காய்கறிகளுடைய தோட்டமே இங்கே இருக்குதுன்னு சொல்லலாம். அவ்வளோ பிரமாதமாக இருக்குது பாருங்க. காய்கறிகள், கனிகள் அப்படி ரொம்ப அருமையாக இருக்குது. நல்ல அழகான பேக்கிங்கு, விதவிதமான பழங்கள். ரொம்ப அழகு, அற்புதமான அழகு. என் பையன் பாட்டு வாங்கிட்டே இருக்கான். எதையாவது ஒரு பொருளை வாங்கிட்டு இருக்கான், அதை வாங்குறான், இதை வாங்குறான், எதையாவது சாப்பிட சொல்கிறான், அதை சாப்பிட சொல்ல முடியும், சொல்ல மாட்டாங்க. நன்றி தவிர மனிதன் வேறு என்ன பெருசாக சொல்லிட முடியும். இன்றைக்கு இந்த நொடி எனக்கு சொந்தமானது. நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், நீங்களும் மகிழ்ச்சியாக இருங்க. இன்னும் நிறைய இடங்களுக்கு போகலாம். எல்லாத்தையும் சுற்றி காட்டுறேன். நான் என் கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீங்களும் பாருங்கள். வாழ்த்துக்கள். எல்லாம் ஃபிஷரி, எல்லாம் ஏன்னா இங்கே பக்கத்துலேயே கடல், நிறைய மீன்கள்.
இதெல்லாம் 1 ரியால் 290 பைசே. விதவிதமான மீன்கள். ஒரு துர்நாற்றம் கிடையாது, ஒரு பேட்ஸ்மேன் கிடையாது. நண்டு, இறாக்கள், அது என்னன்னு பேர் சொல்கிறதுன்னு தெரியல. அவ்வளோ வித்தியாசமான ஒரு உணவு வகைகள். அப்படியே இந்த பக்கம் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடு, எல்லா வகையான விஷயங்களும் இங்கே விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன. பாகிஸ்தான் பிரேசிலியன் பீஃபு, இந்த நியூசிலாண்டு பீஃபு அந்த மாதிரி. இது சவுத் ஆப்பிரிக்கா பீஃபு, இது சோமாலி பீஃபு. அப்படி இந்த ஐட்டம் பூரா சிக்கன், ஃபுல்லாக சிக்கன்ஸு எல்லாம். இது பாருங்கள், இந்தியன் ஒரு $4, 4 ரியால் 0.480. அந்த என்ன ஒரு 1 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ளஷ்ஷு பாருங்கள், பிரமாதமாக இருக்குது. ஆடுகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாகிஸ்தானி ஆடு தனியாக இருக்குது. இது பிளட்டுங்க,